மக்களே, இந்த 70 வருஷம் இந்த திராவிட கட்சிகள் நம் மண்ணை ஆண்ட திராவிட கட்சிகள் செய்யாத சாதனையை இந்த டிவிகே செய்திருக்கிறது. அந்த டிவிகே சார்பா இந்த பிரபுங்கிறவரு ரொம்ப நல்லாவே செயல்படுறாரு. 69 குவாரிகளை மூடியிருக்காரு. 450 லாரிகளை பிடிச்சிருக்கோம். இல்லீகலா அந்த கிரானைட் கடத்துறது, கனிம வளங்களை கடத்துறது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்புறமேலு இந்த டிவிகே ஆட்சியில 717 கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து எங்க ஊர் கரூர்ல அந்த ஆத்து மணல் அள்ளுறது இப்பதான் நிறுத்தியிருக்கோம். நான் குழந்தையா இருக்கும் போது கடத்தினானுங்க. எனக்கு என் குழந்தைய இப்ப 10 வயசு 11 வயசு வந்துச்சு. அது வரைக்கும் மண்ணை கடத்திருக்காங்கன்னா எவ்வளவு கடத்தி தின்றுப்பானுங்க. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, மண்ணை அள்ளி திங்கிறது தான் இந்த நாய்களுக்கு வேலையே. இந்த செந்தில் பாலாஜியும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்க விஜயபாஸ்கரும் சரி, ஒரே கொள்கை, ஆட்டையை போடுறது, ஆட்டையை போடுறது, ஆட்டையை போடுறது, அவ்வளவுதான். மண்ணே காணும், ஆட்டை காணுங்கிற மாதிரி காவிரியில் இருக்கிற மண்ணே காணும். அவ்வளோ அடிச்சு தின்ட்டானுங்க. அதே மாதிரி நாங்க தொடர்ச்சியா மக்கள் போராடிட்டு இருந்தாங்களே பெரம்பூர் விமான நிலையத்துக்கு எதிராக, அதை நாங்க அந்த விமான நிலையம் வராதுன்னு சொல்லிட்டோம். தேர்தல் அறிக்கையில சொன்னதுதான் நான் பண்ணியிருக்கோம். இந்த விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணணும், பண்ண முடியல. இப்போதைக்கு நிதி நிலைமையை கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 2000 கோடி தள்ளுபடி பண்ணிருக்கோம். ஃபர்தரா பண்ணுவோம். திமுக வந்து 5 வருஷம் அந்த நாட்டை அலங்கோலம் படுத்திட்டு மக்கள் எல்லாத்துக்குமே கஞ்சா பழக்கத்துக்கு உண்டாக்கி, அதாவது கட்சியில முன்னாடி என்ன ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, திமுகல கலைஞர் வந்து காலத்துல தொண்டன் வந்து ஒரு ஆப்ளிகேஷனுக்காக வருவான். அவனுக்காக அந்த KNR மாதிரி இருக்க மந்திரிங்க கொஞ்சம் சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஒரு வேலையே போட்டு தராங்கன்னா 4 லட்ச ரூபா, அதுக்குன்னா 1 லட்ச ரூபா தொண்டனுக்கு கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா அவரு வச்சுப்பாரு, 1 லட்ச ரூபா கலைஞர் கொடுப்பாரு. அப்ப தொண்டன் கையிலும் காசு போகும், மந்திரி கையிலும் காசு போகும், தலைமை கையிலும் காசு போகும். இந்த சபரீசன் மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போறாரு எல்லாத்தையுமே. 1,50,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காப்புல. அதனாலதான் எல்லாம் தொண்டன்லாம் கடுப்பாயிட்டு அவனுங்களே தாவ கேட்க ஓட்டு போட்டானுங்க. என்ன பண்றது?